பேசாம பர்சனல் லேப்டாப்பாவே பிறந்திருக்கலாம். ஆஃபீஸ் லேப்டாப்பா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? காலைல 8 மணிக்கு லாகின் பண்றாங்க, அதுக்கப்புறம் லாக் ஆஃபே பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்குலாம் ஷட் டவுன்ன்ற ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. போன வாரம் ஐடி டீமுக்கு கனெக்ட் பண்ணி நான் ஸ்க்ரீனில் பிரைட்னஸ் வச்சா எனக்கு ஸ்க்ரீனே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க ஸ்க்ரீனை தொடச்சி 1.5 வருஷம் ஆகுது. அவங்க எவ்வளோ பிரைட்னஸ் வச்சு அதுக்குள்ளே டியூப்லைட்டே வச்சு பார்த்தா கூட நான் தெரிய மாட்டேன். ஏன்னா அது மேலே இருக்கிற தூசி அவ்வளோ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி ஸ்க்ரீன் தெரியும்? சார்ஜர் போடுறாங்க. மண்டே மார்னிங் சார்ஜர் போட்டாங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும் கலட்டுறதில்ல. அது கூட அவங்க கழட்ட மாட்டாங்க. அவங்க வீட்டில் யாராச்சும் பார்த்து ஏன் இது சொருகிட்டே இருக்கு அப்படின்னு கலட்டினாதான் உண்டு. ஒரு சிலர் அது கூட கிடையாது, அந்த சுவிட்சையும் ஆஃப் பண்றது இல்லை, சார்ஜரையும் பிடுங்குறது இல்லை. அப்படியே நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா கிடக்குறேன் அந்த சார்ஜரோட. பெட் மேலே வச்சு யூஸ் பண்றாங்க. எப்படி ஃபேன் நல்லா சுத்தும்? எப்படி நான் ஹீட் ஆகாம இருப்பேன்? ஐடி டீமுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹீட் ஆகுறேன் நான் ரொம்ப. இப்படி ஹீட் ஆனா நாங்க எப்படி ஒர்க் பண்றது? பயமா இருக்கான் அவங்களுக்கு. ஹீட் ஆகுற லேப்டாப்ல ஒர்க் பண்றதுக்கு வெடிச்சிருவோன்னு பயமா இருக்கான். ஒழுங்கா ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் கிடையாது தெரியுமா எனக்கு. இதே பர்சனல் லேப்டாப்னா அப்படியே பூ மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சு அப்படியே பதுசா ஒர்க் பண்ணி அப்படியே மடிச்சு வச்சு திருப்பி அந்த லேப்டாப்ல கொடுத்துருக்காங்கல்ல, லேப்டாப்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் அதுல வச்சு அந்த பட்டனை போட்டு பீரோக்குள்ள தூக்கி வைக்கிறாங்க. ஆனா நானு ஃப்ரைடே ஈவினிங் எங்க தூக்கி போடுறாங்களோ மண்டே மார்னிங் அந்த இடத்துல போன மாதிரி கிடக்குறேன். தோண்டி எடுத்துட்டு வராங்க என்ன அங்க இருந்து. இவங்க எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போறாங்க. காத்துலயும் வெயிலையும் மழையிலையும் எங்க போனாலையும், மார்க்கெட் போனாலையும் கூட கூட்டிட்டு போறாங்க, கல்யாணத்துக்கு போனாலையும் கூட கூட்டிட்டு போறாங்க, போன வாரம் சாவுக்கு போனாங்க அங்க கூட கூட கூட்டிட்டு போறாங்க. இவங்க சும்மா இருக்கிற நேரத்துல யாரும் இவங்களுக்கு மீட்டிங்கு காலு டவுட்னு எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அப்பதான் யாராச்சும் வந்துட்டு கேன் வி ஹாவ் அ கால், கேன் யூ ஹாவ் அ மீட்டிங், ஐ ஹாவ் அ டவுட், ஐ ஹாவ் அ ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சாப்பிட்ட கையோட அப்படியே கொண்டு வந்து கீபோர்ட் மேல வச்சு தட்டி ஒரே அசிங்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. சுத்தமா கிளென்லினஸே கிடையாது. அதை துடைக்கிறாங்களா? அதெல்லாம் துடைக்கவே மாட்டாங்க. அதுவா காஞ்சி உதிர்ந்து போயிடும். இதுல எறும்பு வேற, ஒரு 1000 எறும்பு என் கீபோர்ட் பேனல்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வருது. எறும்பு சாக் பீஸ் கொண்டு வந்து கிழிக்கிறாங்க. கிளீனா வச்சுக்கிட்டா ஏன் எறும்பெல்லாம் வரப்போகுது? முந்தா நாள் ஸ்கிரீன் வந்து ஆக்டிவா இருக்கணும்ன்றதுக்காக படுத்துக்கிட்டு கட்டவரல், கால் கட்டவரல் இருக்குல்ல, அதை வச்சு மவுஸ் பேட, என்ன சொல்றது, சோறு போடுற எனக்கு மரியாதையே இல்லை. பர்சனல் லேப்டாப்பா தான் பிறக்கணும், அப்படி தெய்வமா வழங்குறாங்க. ஆனா நானு